இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ரெம்பாவில் வீட்டுக்கு பின்புறமாக புதைக்கப்பட்ட சடலம் அம்பாங்கில் காணாமல் போன பெண்ணாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகம். நெகிரி செம்பிலான் ரெம்பாவில் காலி வீடொன்றின் பின்புறத்தில் பையினுள் வைத்து புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெடாஸ் கம்போங் பத்து அம்பாட்டில் மீட்கப்பட்ட அச்சடலம் ஸ்லாங்கூர் அம்பாங்கில் அண்மையில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மாநில போலீஸ் தலைவர் அல்பெண்டி அகமது அதனை உறுதிப்படுத்தினார். ரெம்பாவில் கிடைக்கப்பெற்ற ஒரு புகாரின் அடிப்படையில் ஜாலான் பெடாஸ் லிங்கியில் உள்ள அவ்வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அல்பன்சி தெரிவித்தார். சவ பரிசோதனை இன்று நடைபெறும். இந்நிலையில் விசாரணை திறக்கப்பட்டு கொலைகாரி தீவிரமாக தேடப்படுகிறார். 53 வயது சூரி நாருடின் எனும் மாதுவை டிசம்பர் 8 முதல் காணவில்லை என கூறி முன்னதாக போலீஸ் புகார் பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களும் தகவல் கொடுத்து உதவுமாறு போலீஸ் கேட்டிருந்த நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிக்டாக் வீடியோ தகராறு, செட்டாங்கில் பெண் மீது தாக்குதல். சமூக வலைதளங்களில் எழும் தொல்லைகள் நேரடியாக வாழ்க்கையில் ஆபத்தாக மாறுவதன் சான்றாக ஸ்லாங்கூர் செட்டாங்கில் அதிர்ச்சிகரமான தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது. முதுகு தண்டுவட காயம் காரணமாக உடல் ஊனமுற்ற 45 வயது ராணி ஆறுமுகம் டிசம்பர் 8ஆம் தேதி தன் பணியிடத்தில் 3 பெண்கள் உட்பட 7 பேரால் தாக்கப்பட்டார். தன் உறவுக்கார பெண்ணுக்கு எதிராக டிக்டாக் தொல்லைக்கு பதிலளித்து அவர் வீடியோ வெளியிட்டதே அதற்கு காரணம் என கூறப்படுகிறது. ராணி பலமுறை குத்தப்பட்டு அரைந்தும் தாக்கப்பட்டதாக சாட்சிகள் கூறுகின்றன. அந்த தாக்குதல் நேரடியாக டிக்டாக்கிலும் ஒளிபரப்பப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டுள்ளது. ராணி இது குறித்து உடனடியாக போலீசில் புகார் அளித்து மருத்துவ சான்றுகளையும் சமர்ப்பித்துள்ளார். இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் தாக்குதலை உறுதிப்படுத்துவதாகவும் சந்தேக நபர்கள் மீது வழக்கு தொடர போதுமான ஆதாரம் உள்ளதாகவும் ராணியின் வழக்கறிஞர் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். இணைய தொல்லைகள் உடல் ரீதியான வன்முறையாக மாறி வருவதை அவர் எச்சரித்து அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். போலீசார் புகாரை உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் ராணி பணியிடை நீக்கம் காரணமாக கூடுதல் மன உளைச்சலை எதிர்கொண்டுள்ளார். தெலங்கானாவில் போலி பணத்தை கொடுத்து 30,000 ரிங்கிட் மதிப்பிலான நகைகளை வாங்கும் முயற்சி முறியடிப்பு. குவால தெலங்கானா சபாங் டிகா சாலையில் அமைந்திருக்கும் நகைக்கடை ஒன்றில் போலி பணத்தை பயன்படுத்தி சுமார் 30,000 ரிங்கிட் மதிப்பிலான தங்க நகைகளை வாங்க முயன்ற ஆடவனின் திட்டத்தை அக்கடையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் திறமையாக முறியடித்தார். வெள்ளை தொப்பி, கருப்பு கண்ணாடி மற்றும் இளஞ்சிவப்பு முகக்கவசம் அணிந்து கடைக்கு வந்த அந்த நபர் நகைகளின் புகைப்படங்களை எடுத்து பின்னர் அதனை வாங்க விருப்பம் கொள்வதாக தெரிவித்துள்ளார். அந்த ஆடவன் நகைக்கான பணத்தை வழங்கிய போது நோட்டுகளின் விளிம்புகள் வெண்மையாக இருப்பதை ஊழியர் கூர்ந்து கவனித்துள்ளார். அந்நிலையில் அவர் பணத்தை பரிசோதிக்க முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் சந்தேக நபர் கடையின் முன் நிறுத்தியிருந்த கருநீல நிற பெரடுவா அக்சியா காரில் தப்பிச் சென்றுள்ளார். அந்த வாகனத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகன பதிவு எண்ணும் போலியானது என்று போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று குவால தெலங்கானா காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி முகமது நூர் கூறியுள்ளார். உடம்புபிடி மையங்களின் சேவை நேரத்தை நீட்டிக்கும் திட்டம் இல்லை, மலாக்கா அரசு திட்டவட்டம். உடம்புபிடி மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் இயங்கும் நேரத்தை நீட்டிக்க எந்த திட்டமும் இல்லை என மலாக்கா மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அம்மையங்களுக்கு அதிகாலை 2 மணி வரை சேவையை நீட்டிக்க அனுமதி வழங்கப்படலாம் என சமூக ஊடகங்களில் பரவியுள்ள தகவல் வெறும் வதந்தியே என அது குறிப்பிட்டது. இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பொதுமக்களிடையே தேவையற்ற கவலை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என வீடமைப்பு, ஊராட்சி உள்ளிட்ட துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ரைசியாசின் கூறினார். தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி உரிமங்கள் மற்றும் சிறப்பு அனுமதி கோரிக்கைகள் கேஸ் பை கேஸ், அதாவது தனித்தனி சூழலை பொறுத்தே சம்பந்தப்பட்ட குழுக்கள் மற்றும் மாநில நிர்வாக மன்றங்கள் மூலம் பரிசீலிக்கப்படுகின்றன. எனவே அம்மையங்கள் இயங்கும் நேரத்தை நேரடியாக மாற்றும் எந்த ஒரு புதிய கொள்கையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். வங்காளதேச ஜனநாயக இளைஞர் பிரிவு தலைவர் சிங்கப்பூரில் மரணம். வங்காளதேசத்தில் வெடித்தெழுந்த வன்முறை. 2024ஆம் ஆண்டின் வங்காளதேசத்தின் ஜனநாயக போராட்டத்தின் முக்கிய இளைஞர் பிரிவு தலைவராக பதவி வகித்து வந்த ஷரீப் ஒஸ்மான் ஹாடி
சிங்கப்பூர் மருத்துவமனையில் நேற்று உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை வங்காளதேச தலைநகரில் கடும் வன்முறை ஏற்பட்டுள்ளது. மரண செய்தியை கேள்விக்குற்ற பின்னர் ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் செய்தி கட்டிடங்கள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிசம்பர் 12ஆம் தேதி ஷாரிப் உள்ளூர் மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்தபோது முகமூடி அணிந்தவர்கள் அவரை துப்பாக்கியில் தாக்கினர். சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் 2026ஆம் ஆண்டு தேசிய தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டு வங்காளதேசத்தை உலுக்கியுள்ளது. வங்காளதேசத்தில் இடைக்கால பிரதமர் ஜனநாயக தலைவரின் இந்த மரணமாவது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். UMS வேந்தர் மண்டப மேடையில் மாணவர் விழுந்து மரணம். கோத்தா கினபாலுவில் உள்ள UMS எனப்படும் மலேசிய சபா பல்கலைக்கழக வேந்தர் மண்டபத்தில் ஆண் மாணவர் ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார். உயரத்திலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் 23 வயது அம்மாணவரின் சடலத்தை நேற்று காலை 10 மணி அளவில் 2 பராமரிப்பு பணியாளர்கள் கண்டெடுத்து தகவல் கொடுத்தனர். மண்டப CCTV கேமராக்களை பரிசோதித்ததில் அம்மாணவர் புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் விழுந்தது கண்டறியப்பட்டதாக மாவட்ட போலீஸ் கூறியது. கீழே விழுந்ததால் ஏற்பட்ட பலத்த காயங்களை தவிர அவரது உடலில் சந்தேகப்படும்படியான வேறெந்த காயங்களும் இல்லை. எனவே தற்போதைக்கு இது ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. UMS நிர்வாகம் மாணவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொண்டதோடு போலீஸ் விசாரணை குழு ஒத்துழைப்பு வழங்கவும் உறுதியளித்தது. 2026 முதல் தமிழ் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழி வகுப்புகளை இலவசமாக வழங்கும் ஸ்லாங்கூர் அரசு. ஸ்லாங்கூர் அரசு 2026 முதல் இலவசமாக வெளிநாட்டு மொழி வகுப்புகளை வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த வகுப்புகள் இயங்கலை வாயிலாக நடைபெறும் என மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்தார். அதில் அரபு, மாண்டரின், தமிழ், பிரெஞ்சு, ஜெர்மன் மற்றும் ஸ்பானிஷ் போன்ற மொழிகளும் அடங்கும். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் 10 ரிங்கிட் கட்டணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முன்னெடுப்பு ஸ்லாங்கூர் பொது நூலக கழகத்தால் நிர்வகிக்கப்படும் என்றார் அவர். இந்த முயற்சி ஸ்லாங்கூர் மக்களின் மொழி திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. பாடங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கும். பதிந்து கொள்ளும் முறைகள் விரைவில் அறிவிக்கப்படும். பத்துமலை இந்தியர் குடியிருப்பு மர மேம்பாடு 44 குடும்பங்கள் இடம்பெயர சம்மதம். அமீருddin. பத்திகேவ்ஸ் இந்தியர் செட்டில்மெண்ட் குடியிருப்பு பகுதியில் 2.5 கிலோமீட்டர் நீள சாலை வளர்ச்சி திட்டத்திற்கு வழிவிட்டு வீடுகளை காலி செய்ய 44 குடும்பங்கள் கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளன. ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமீருddin ஷாரி அதனை தெரிவித்தார். இந்த வாரம் குடியிருப்பாளர்கள் காம்பாக்ட் நில அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்பில் அதற்கு இணக்கம் காணப்பட்டது. இது ஒரு இன விவகாரமாக முத்திரை குத்தப்படாமல் இருக்க அந்த நேரடி விளக்க கூட்டம் அவசியமானதாக அமீருddin சொன்னார். இந்த சாலை திட்டம் அப்பகுதியின் போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் வீடுகளை காலி செய்ய போதுமான கால அவகாசம் வழங்கவும் தைப்பூச தயார் நிலையை மதிக்கும் வகையிலும் தாம் ஏற்கனவே கூறியபடி தைப்பூசத்திற்கு பிறகே அந்த பணிகள் தொடரும் என்றார் அவர். வீட்டை காலி செய்தவர்களுக்கு தற்காலிகமாக அவர்களின் வாடகை செலவுக்கு உதவவும் ஸ்லாங்கூர் அரசு முன்வந்துள்ளது. குடியிருப்பாளர்களின் நலனை முன்னிறுத்தும் முறையாக இந்த நீண்டகால வளர்ச்சிக்கு மாநில அரசு 10 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. வெள்ளத்தில் ட்ரம்ப் படகு கவிழ்ந்து கிளந்தான் ரக்பி வீரர் உயிரிழப்பு. கிளந்தான் குவாலகிராயில் ரப்பர் தோட்டத்தில் புகுந்த வெள்ளத்தில் மீன்பிடிக்க சென்ற 19 வயது இளைஞர் ட்ரம்ப் படகு கவிழ்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். கிளந்தான் ரக்பி வீரருமான முகமது ஷியாஹில் ஹக்மி இசுதீன் நேற்றிரவு 9 மணி அளவில் சடலமாக மீட்கப்பட்டார். அந்த இளைஞர் ஜொஹூர் துங் மகோதா இஸ்மாயில் விளையாட்டு பள்ளியில் படித்து வந்தவர் ஆவர். விடுமுறையில் சொந்த ஊருக்கு திரும்பியவர் நேற்று பிற்பகல் வாக்கில் ட்ரம்ப் தோம்பை படகாக பயன்படுத்தி மீன்பிடிக்க சென்றார். ஆனால் ட்ரம்ப் கவிழ்ந்து அவர் காணாமல் போனார். மாலை 6 மணிக்கு கிராம மக்கள் அவரது செருப்பு மற்றும் மீன் வலை கரையில் கிடந்ததை கண்டு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் காணாமல் போன இடத்திலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் 4 மீட்டர் ஆழத்தில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜனவரி 1 முதல் அனைத்து பெர்காசோ சலுகை விண்ணப்பங்களும் இணையத்தில் சமர்ப்பிக்கப்படும். ரமணன் தகவல்.
சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெகேசோ திட்டங்களின் கீழ் உள்ள 4 சட்டங்களை உள்ளடக்கிய அனைத்து சலுகை விண்ணப்பங்களையும் ஜனவரி 1 முதல் இணையம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். 1969 தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம், 1917 சுயதொழில் சமூக பாதுகாப்பு சட்டம், 2017 வேலைவாய்ப்பு காப்பீட்டு முறை சட்டம் மற்றும் 2022 இல்லத்தரசிகள் சமூக பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றை அச்சலுகைகள் உள்ளடக்கியுள்ளன. மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் அதனை தெரிவித்தார். இந்த நடவடிக்கை நாடு முழுவதும் சந்தா பங்காளிப்பாளர்கள் மற்றும் பயனர்களுக்கு சேவை அளிப்பையும் அணுகலையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு பரந்த கொள்கை சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் என்றார் அவர். மலேசியாவில் பல்துறைகளில் 10 மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு சிறந்த சேவைகளை உறுதி செய்வதற்காக தாம் உத்தரவு வழங்கியதாக ரமணன் சொன்னார். மனிதவள அமைச்சரான பிறகு இன்று பெகேசோ தலைமையகத்திற்கு முதன்முறையாக சென்ற பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சமூக ஊடகத்தில் டிஎம்ஜேவை பற்றிய சர்ச்சை பதிவு. உள்நாட்டு கலைஞர் ஃபாமி ரிசா கைது. ஜோஹர் மாநில இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமை பற்றி சர்ச்சை மிக்க பதிவு சமூக ஊடகத்தில் வெளியிட்ட உள்ளூர் கிராபிக் கலைஞர் ஃபாமி ரிசாவை போலீசார் கைது செய்துள்ளனர். புக்கிட் அமான் தலைமையகத்தில் இன்று ஃபாமி வாக்குமூலம் பதிவு செய்து வந்திருந்த போது அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் விசாரணைக்காக அவரது கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் ஃபாமியின் வழக்கறிஞர் தெரிவித்தார். முன்னதாக டிஎம்ஜேவை அவமதித்ததற்காக சந்தேக நபருக்கு எதிராக 50க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் 20க்கும் மேற்பட்ட புகார்கள் ஜோஹர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த புகார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக டிக்டாக் நேரலை ஒன்றில் பிரதமரை குறிக்கும் வகையில் PM என்ற சொல்லுடன் எலி உருவம் கொண்ட ஸ்டிக்கரை பயன்படுத்தியதற்காகவும் ஃபாமி ரிசா போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்றும் அறியப்படுகின்றது.